ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 எடுத்துக்காட்டு 10 என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு தண்ணீர் தொட்டியின் மூடி சதுர வடிவில் உள்ளது. இதுதான் தண்ணீர் தொட்டியின் மூடி. ஏபிசிடிங்கிற ஒரு சதுர வடிவத்தில் அந்த தண்ணீர் தொட்டியோட மூடி. தண்ணீர் தொட்டியை மூடுவதற்கு எத்தனை வழிகளில் அந்த மூடியை நாம் பொருத்த இயலும்? அதன் சுழல் சமச்சீர் வரிசை என்ன? எத்தனை வழிகளில் மூடலாம், அதனுடைய சுழல் சமச்சீர் வரிசை என்னன்னு. இது ஏபிசிடிங்கிற மூடிக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஏபிசிடி இருக்கு. இதை இப்படி திருப்புறோம். ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்க, முதல்ல இந்த ஏபிங்கிட்டு சிடிங்கிட்டு வந்துடுது. ரெண்டாவது இந்த ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. ஏபிசிடி தானே இருக்கு, ஏபிசிடி இருக்கு இந்த மூடி. அதை மேல் நோக்கி இப்படி திருப்பி இப்படி மூடலாம், அடுத்து இப்படி திருப்பி மூடலாம், அப்புறம் மேலேருந்து கீழ் வாக்கில் மூடலாம், இந்த பக்கம் மூடலாம். ஸோ 4 விதமாக 4 பக்கங்களும் சமமாக இருக்கனால அந்த மூடியை நான் மாற்றி மாற்றி ஏபிசிடியை மாற்றி மாற்றி முதல்ல ஏபிசிடி இருக்குது. அடுத்து பாருங்க, அப்படியே லெட்டர் மாறிடுது. ஏ இங்கே வந்துடுது, பி இங்கே வந்துடுது, சி இங்கே போயிடுது, டி இங்கே வந்துடுது. அடுத்தது அப்படியே ஏ இங்கே போய் பிசிடி வந்துடுது. அடுத்து ஏபிசிடின்னு ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்ப வந்து. ஓகேவா? அப்போ 4 வழிகளில் தொட்டியினை 4 வழிகளில் மூடலாம். சுழல் சமச்சீர் வரிசை எத்தனை? மொத்தம் 4. ஏன்னா 4 பக்கத்தையும் மாற்றி மாற்றி முதல்ல கீழ் பக்கத்தை சைடில் கொடுக்கலாம், சைடாக இருக்கிறத மேலே கொடுக்கலாம், மேல் பக்கத்தை சைடில் கொடுக்கலாம், சைட்லேருந்து திரும்ப கீழே கொண்டு வரலாம். ஸோ 4 முறைகளில் அதை நான் மாற்றி மாற்றி மூடலாம். சுழல் சமச்சீர் வரிசை. ஏன்னா 4 பக்கமும் சமமாக இருக்குது, அதனால நீ எப்படி ரொட்டேஷன் கொடுத்தாலும் கரெக்டாக மூடி உட்காரு. இப்போ பக்கத்தின் அளவு வேற வேறையாக இருந்துச்சுன்னா, செவ்வகமாக இருந்தால் 2 வாய்ப்பு தான்.